பெரியாருக்கு பட்டம் கொடுத்ததே பெண்கள்னு சொன்னீர்களே, பெரியார் என்கிற பட்டத்தை கொடுத்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகமா, அவருக்கு எதிராக செருப்பு வீசியவர்கள் எண்ணிக்கை அதிகமா? வாழும் காலத்தில் அழுகுன தக்காளியை தூக்கி எறிகிறான். யார் மேல? அவர் என்ன சொன்னார்? கடவுளை நம்பாதன்னார். கடவுளை நம்புறோம் முட்டாள்னார். பெரியாருடைய கோட்பாடுகளை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு மலட்டு சமூகம் நம்முடைய சமூகம். பெரியார் கண்ணகிய முட்டா பொம்பளைன்னார். இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், கண்ணகியை முட்டாள் என்று சொன்னவரெல்லாம் தலைவரா அப்படிங்கிறான். அட லூசு, ஏன் முட்டா பொம்பளைன்னு சொன்னாரு? அதெல்லாம் பார்க்கணும். அதை உனக்கு அர்த்தம் புரியலையே. அழகு கிளியா கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்த தெருவில் மாதவியோட போய் குடித்தனம் நடத்துற கோவலன் என்கிற தன்னுடைய புருஷனை சட்டையை பிடிச்சி இழுத்து என்னடான்னு கேட்கறதுக்கு திராணி இல்லாம கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தானா அவ முட்டா பொம்பளை தானே? இதான விளக்கம். அந்த அர்த்தத்தில் தானே சொன்னாரு. தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னார். இன்னைக்கு பேசுறான் ஒருத்தன், தமிழையே இவன் ஏதோ பெரிய தமிழுக்கு தொண்டு செஞ்சு கிழிச்சிட்டவன் மாதிரி தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்ன ஒரு சிலையை உடைச்சா என்ன? இவன் பெரியார் சிலையில கையை வச்சனா கையை ஒடிச்சிருவோம்டான்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களும் கொதிச்சு எழுந்திருச்சிருந்தா போற்றுகிறார்கள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன். ஏமா அதை பத்தி கவலைப்பட்டான்? காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னவர் தானே பெரியார். ஏன் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொன்னார்னு கேட்கணும்ல. நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்லி தமிழை நீச பாஷைன்னு சொன்னீங்கன்னா நான் தமிழை காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்லுவேன். என்ன அர்த்தத்தில் சொன்னார்? நாகரிகமே வளராத காட்டுமிராண்டிகளாக மனிதர்கள் இருந்த காலத்தில் இருந்து பேசப்படுகிற மொழி தமிழ் மொழி என்ற அர்த்தம். அதுக்கு எவனுக்கு புரிஞ்சுது? எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு கைதட்டினா, எவன் இதை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினா இன்னைக்கு சிலையை உடைப்பேங்கிறிய? அந்த பெரியார் என்கிற அந்த பெரும் தலைவன் இல்லைன்னா உனக்கு எனக்கு என்னையா படிப்பு கிடைச்சிருக்குமாயா? இந்த பெண்கள் சரிசமமா உட்கார்ந்து இருக்கிறார்களே, இந்த பெண்கள் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மேல் செருப்பு வீசியவர்களும் அவர் மேல் தக்காளி வீசியவர்கள் தான் அதிகமே ஒழிய, அவர் உண்மையிலேயே மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக வந்து உதித்த தெய்வம் அப்படின்னு பாராட்டினவங்க ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரியாதையா நான் சொல்றேன்.